நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். तपस्विनस्तानुवनौकसस्ताम् अकालिकीं वीक्ष्य मधुप्रवृत्तिम्. இந்த ஸ்லோகம் காளிதாச மகாகவி எழுதிய சம்ஸ்கிருத இலக்கியத்தின் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான குமார சம்பவத்தில் வருகின்றது. ஸ்தான்வாசிரமம் என்னும் உயர்ந்த க்ஷேத்திரத்தில் பரமசிவனார் அற்புதமானதொரு தவத்தை செய்து கொண்டிருக்கிறார். கேனாபி காமேன தபஸ்சசார. உலகத்தில் உள்ள எல்லோரும் அவரை குறித்து தவமியற்ற வேண்டியிருக்க, தற்பொழுது பரமசிவனார் எதற்காக தவம் செய்கிறார் என்னும் ஒரு கேள்வி வரும் பொழுது, பெரியோர்களிடத்தில் நாம் எதற்கும் காரண காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. ஏதோ அவருடைய உள்மனதில் ஒன்று புரிந்திருக்கிறது. ஆகையால் அதை ஸ்தாபிப்பதற்காக தற்பொழுது பரமசிவன் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே காளிதாசன் பதில் கூறுகிறார். அப்பொழுது அவர் செய்யும் தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் முதலான தேவர்கள் தூண்டுதலின் பேரில் மன்மதன் ஆசிரமத்திற்கு வருகிறான். ஆசிரமம் என்பது எப்படி இருக்கும்? அமைதியான சூழல், ஆரோக்கியமான சூழல். அந்த இடங்களில் காமக்ரோதங்களுக்கு துளியும் இடம் இருக்காது. மனதுக்குள்ளே அமைதி குடிகொண்டிருக்கும். ஒருத்தருக்கொருத்தர் பிரேமத்துடன் இருப்பார்கள், ஆனால் காமத்துடன் இருக்க முடியாது. மன்மதன் பரமசிவனின் தவத்தை தான் கலைப்பதற்காக தன்னுடைய சைன்யங்கள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு 5 பாணங்கள், 5 புஷ்பங்கள் உடைய 5 பாணங்கள் மற்றும் வசந்த ருது, மதுமாசம் என்று இவற்றையெல்லாம் துணைக்கடைத்து கொண்டு வருகிறான். அதை கவி வர்ணிக்கும் பொழுது பாருங்கள், அகாலத்தில், இது காலமில்லாத சமயம், வசந்த ருத்து இல்லாத சமயத்தில் வசந்த ருத்து வந்தது. புஷ்போத்தியானங்கள் பூக்கார சமயத்தில் புஷ்போத்தியானங்கள் பூத்து குலுங்க ஆரம்பித்தன. புலன்களை அடக்கி தவம் செய்யக்கூடிய மகரிஷிகள் கூட தங்களை புலன்களை அடக்க முடியாமல் தவித்தனர். இதெல்லாம் மன்மத விகாரத்தின் காரணங்கள் என்று வர்ணிக்கிறார். ஆனால் நாம் இப்பொழுது பிருகு க்ஷேத்திரத்தில் ஸ்ரீவத்ச கோத்திரத்தின் பிரதம ரிஷியான பிருகு மகரிஷியினுடைய பெருமைகளை அனுபவிக்கும் பொழுது பிரசன்ன திக்பாம்ஷு விவிக்தவாதம் என்று குளிர்ச்சியான காற்று வீசுகின்றது. அங்கே மனோவிகாரத்திற்காக ஏற்பட்டது, இங்கே ஆஹ்லாதத்திற்காக உண்டாயிருக்கிறது. மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. பெரும் தபஸ்வியான பிருகு என்னும் அந்த மகரிஷியை பற்றி கூறுகிறோம் அல்லவா? நல்ல புஷ்போத்தியானம், மாலதி, மல்லிகை, உட்டச்சம், அசோகம், புன்னாகம், பந்தூக புஷ்பம், பகபுஷ்பம் என்று பல புஷ்ப விசேஷங்கள் இங்கே மலர்ந்து மனம் வீசுகின்றன. சூரியன் தன்னுடைய கிரணங்களை மறைத்து கொண்டு நம்மீது வெயில் படாமல் ஆங்காங்கு பன்னீர் துளிகளைப் போல சாரல் மழை பொழிவித்து நம்மை மகிழ்விக்கிறான். எல்லாம் தபஸ்வியான அந்த பிருகு மகரிஷியினுடைய பெருமைக்கு தக்கதொரு சான்றாய் அமைந்திருக்கிறது. இந்த தபோவனத்தில் நாம் பிருகுவின் பெருமையை தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். பிருகு பதனம் என்று ஒரு பிராயஷ்சித்தம் உண்டு. ஒருவர் செய்யக்கூடாததொரு தவறை செய்துவிட்டார். அந்த தவறுக்கு ஏற்ற பிராயஷ்சித்தம் என்ன? எதை செய்தால் அவர் செய்த பாபத்திற்கு பரிகாரம் உண்டாகும் என்றால், உயர்ந்த மலைச்சிகரத்திலிருந்து அவர் கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது செய்த பாபத்திற்கு அது பிராயச்சித்தமாய் அமைகிறது. ஆனால் அன்பர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்கொலை என்பது வேறு, செய்யும் தவறுக்கு பிராயச்சித்தமாக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட பிருகுபதனம் என்பது வேறு. தற்கொலை அடாத செயல், இரு பாவத்திற்கு பரிகாரம். அதுபோல பிருகு சர்வஸ்வம் என்னும் ஒரு யாக விசேஷம் உண்டு. பிருகு மகர்ஷி வருணனின் பிள்ளையாகவும் பேசப்படுகிறார். பிருகுர் வைவாருணிஹி வருணம் பிதரமுபசசார என்று வேத வாக்கியங்கள் பிருகுவை
வருணனுக்கு சம்பந்தப்படுத்தி பேசுகின்றன. ஆயுர்வேதம் மற்றும் ஸ்மிருதி விசேஷங்களில் பிருகு மகர்ஷியை பெருமையாக பேசுகிறார்கள். இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் யார் பர தெய்வம், எந்த தெய்வத்தை நாம் வணங்குவதினால், எந்த தெய்வத்தினுடைய சம்பந்தம் நமக்கு இருப்பதினாலே, எந்த தெய்வத்தினுடைய மேன்மையை நாம் உணர்வதினாலே மோட்சத்தை அடையலாம். பரமசத்வ சமாஸ்ரயக்கா என்று ஆளவந்தார் கேட்டார். சாத்வீக தேவதா விசேஷங்களில் இல்லை எப்பொழுதுமே சாத்வீகமாக இருக்கக்கூடியவன் யார் என்ற பொழுது பிருகு மகர்ஷி தான் அதை நிர்ணயம் செய்து வைத்தார். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை என்று அறுதியிட்டு பேசினார். பரதத்துவ நிர்ணயத்தை செய்த மகாத்மா பிருகு மகர்ஷி. அவர் இன்னருளால் தான் நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷம் கிடைக்கிறது. பிரம்மதேவருடைய மானசபுத்திரர் என்பதாகவும் பிருகு மகர்ஷியை நாம் கொண்டாடுவது உண்டு. அத்தகு பிருகு மகர்ஷியினுடைய மனைவி புலோமை. அவள் சிறுவயது முதலேயே சற்றே தன் தந்தையாருக்கு அடங்காமல் இருந்த பொழுது, பெற்றோர்களுக்கு அடங்காமல் இருந்த பொழுது, அக்குழந்தையை அடக்குவதற்காக பெற்றோர்கள் விளையாட்டுத்தனமாக சொன்ன ஒரு வார்த்தை விபரீதமாகிவிட்டது. மரத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய அசுரனை இவர்கள் அறியாமலேயே அந்த அசுரனுக்கு உன்னை பிடித்து தருவேன், அந்த அசுரனுக்கு உன்னை பிடித்து தருவேன் என்றதனால் அசுரன் புலோமையை தனக்கு ஏற்ற மனையாளாகவே நிச்சயித்து விட்டான். வேறு வழி இல்லை. பிருகுவோ தன்னுடைய தவத்தின் வலிமையினாலே அசுரனின் அடாத எண்ணத்தை தான் அறிந்து அவளை காக்கும் பொறுப்பை தனக்கு பரம சிநேகிதனாயிருக்கும் அக்னிதேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டார். புலோமை தற்பொழுது பூரண கர்ப்பவதி. பிருகு என்னும் மகர்ஷியின் உயர்ந்த தேஜஸ் புலோமையின் வயிற்றினுள் வளருகின்றது. பிருகு என்பதற்கே தேஜஸ் என்பதுதான் பொருள். ஆகையால் தான் காயத்ரி மகாமந்திரத்தின் நடுவில் நாம் பர்கஹா என்னும் பதத்தை உபயோகிக்கிறோமே. அந்த பர்கஹா என்பதற்கு தேஜஸ், ஒளி, ஃப்ளேம் என்பது பொருள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிருகு என்பதற்கே தேஜஸ் என்பதுதான் பொருள். ஆகையால் தான் காயத்ரி மகாமந்திரத்தின் நடுவில் நாம் பர்கஹா என்னும் பதத்தை உபயோகிக்கிறோமே. அந்த பர்கஹா என்பதற்கு தேஜஸ், ஒளி, ஃப்ளேம் என்பது பொருள். இவள் பூரண கர்ப்பவதியாக இருக்கின்றாள். இன்னும் சில காலத்தில், சிறிது காலத்திலேயே பிரசவிக்கக்கூடிய சந்தர்ப்பம். பிருகு தன் அனுஷ்டானத்திற்காக நதிக்கரைக்கு சென்றார். அக்னிதேவன் கண்ணும் கருத்துமாக தன் நண்பனின் மனைவியை காப்பாற்றி வருகிறார். இதுதான் சமயம் என்று நிச்சயித்த அந்த அரக்கன் ராட்சசன் பிருகுவின் ஆசிரமத்திற்குள்ளே புகுந்தான். அக்னியும் திடுக்கிட்டு போனான். புலோமையும் பயந்து விட்டாள். அரக்கன் பலாத்காரமாக அந்த பெண்மணியை தூக்கிச் செல்ல பிரயத்தனப்படுகிறான். புலோமை கதறுகிறாள். தன் கணவரின் நண்பனிடத்தில் பிரார்த்திக்கிறாள். சுவாமின், இந்த ராட்சசன் அபகரித்து செல்கிறானே, நீர் காப்பாற்ற வேண்டாமா என்றவுடன் ராட்சசன் பிடிகொடுப்பதாக இல்லை, ராட்சசனை கட்டுப்படுத்தும் திறமை அக்னிக்கு இருந்தும் அந்த சமயத்தில் விதிபலத்தினால் அக்னி வாளாயிருந்து விட்டான். அக்னி அப்படி இருந்திருக்க கூடாதுதான். ராட்சசன் கேட்கிறான் அக்னியை பார்த்து, அக்னியே, நீயே நியாயத்தை சொல்லுவாயாக. இவள் சிறுவயது பெண்ணாக இருக்கும் காலம் தொட்டு இவள் தன் தாய் தந்தையர் உன்னை அந்த ராட்சசனுக்கு கொடுத்து விடுகிறோம், அந்த ராட்சசனுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று என்னை காண்பித்தே கை நீட்டி பேசி இருக்கிறார்களே, எனக்கு அளிப்பதாகத்தானே அவர்கள் சொன்னார்கள். இப்படி நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கும் சமயத்தில் யாரோ ஒரு மகரிஷி வந்து இப்பெண்ணை கரம் பிடித்தது எந்த விதத்தில் நியாயமாகும்? தேவர்களில் நீர் ஒருவர்தானே, நீர் நியாயத்தை பேச வேண்டும் என்று கேட்டான். அக்னியோ என்ன சொல்வது என்பது தெரியாமல் திகைக்கிறார். ஏனென்றால் பிருகு இப்பெண்ணை சாஸ்திர முறைப்படி, அன்பர்களே நன்கு கவனித்து பார்க்க வேண்டும், விதிப்படி ஹோமங்கள் செய்து அவளுக்கு அவள் கைப்பிடிப்பதற்காக எந்த விதமான மந்திரங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போன்ற மந்திரங்களை எல்லாம் சொல்லி வேதம் வல்லார்களை கொண்டு பல மகரிஷிகள், மகாத்மாக்கள், ஞானிகள், சித்தர்கள் இவர்கள் எல்லோரும் வந்து வாழ்த்து சொல்ல, அக்ஷதை தூவி ஆசீர்வாதம் செய்ய, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்பதாக எல்லா வைதிக கர்மானுஷ்டான பிரக்கிரியையில் இந்த பெண்ணைத்தான் மனம் புரிந்திருக்கிறார். ஆனால் சிறுவயது முதற்கொண்டே இந்த அரக்கனுக்குத்தான் என்று பெற்றோர்கள் விளையாட்டுத்தனமாக சொல்லி வைத்து விட்டார்கள். இப்படி
இரண்டு விதத்திலும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதில் எது சரியான விஷயம் என்பதை தீர்மானிக்க முடியாமல் அக்னிதேவன் திகைத்துக் கொண்டிருக்கிறார். பலமுறை தனக்குள்ளே ஆலோசித்து பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் இவர் இரண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை சீர்தூக்கி பார்க்கும் காலபரியந்தமா ராட்சசன் காத்து கொண்டிருப்பான். அதுவரையிலுமா அவன் பொறுமையாக இருப்பான்? அப்படி இருந்தால் அடுத்த நொடியில் பிருகு மகர்ஷி அங்கே வந்தால் இவன் கதி என்ன ஆகும் என்பதை ராட்சசன் அறியாதவனா? ஆகையால் அக்னி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் ராட்சசன் புலோமையை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தான். ஓ என்று பெருங்குரல் இட்டு அந்த பெண்மணி கதறுகின்றாள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்றாள். அவளை தன் தோளில் தூக்கி கொண்டு பூரண கர்ப்பவதியான நிறைமாத கர்ப்பிணியான அந்த பெண்ணை தன் தோளில் தூக்கி கொண்டு இவன் ஓட ஆரம்பிக்க ஒரு மாபெரும் விபரீதம் விளைந்தது. மாபெரும் விபரீதம் விளைந்தது. ஆம், அந்த பெண் அதே க்ஷணத்தில் அந்த நொடியிலேயே பிரசவித்தாள். புலோமையின் கர்ப்பத்திலிருந்து தேஜோம்சத்துடன் கோட்டி சூரிய சமப்பிரபனான ஒரு பிள்ளை உடனேயே ஜனித்தது. பிருகுவினுடைய வீரியம் அல்லவா? பிருகுவினுடைய வம்சம் அல்லவா? அதன் பெருமை சொல்ல முடியுமா? அது பிறந்த தற்க்ஷணத்திலேயே, அந்த பிறந்த நொடியிலேயே அந்த குழந்தையினுடைய தேஜஸினாலே ராட்சசன் சுட்டு பொசுக்கப்பட்டான். அவ்வளவுதான். ஒரு நொடியில் அந்த குழந்தை தன்னுடைய தேஜஸினாலே அந்த ராட்சசனை பஸ்மமாக்கியது, தன் தாயை காப்பாற்றியது. ஆனால் புலோமை இதை எதையும் அறியமாட்டாள். ஏனென்றால் அவள் பிரசவித்த வேதனையில், அதுவும் அசுரன் தூக்கிச் சென்ற பயத்தினாலேயும் மயக்கத்தினாலேயும் விழுந்து கிடக்கிறாள். அவள் வயிற்றிலிருந்து வந்த குழந்தை அங்கே இருக்கிறது. இருவருமே வீதியில் இருக்கிறார்கள். எதிரில் ஒரு சாம்பல் குவியல். அதுதான் அரக்கனுடையதான அந்த உடல் சரீரம் சாம்பலாக்கப்பட்டு விட்டது. தன் தாயாரை கருவில் இருந்த பொழுது, அடுத்த நொடி கருவிலிருந்து வெளியில வந்த பொழுது இக்குழந்தை காப்பாற்றியது என்றால் இதன் தவத்தின் பெருமைக்கு நாம் வேறொரு சான்று, வேறொரு அடையாளத்தை தேட வேண்டுமா? யோசித்து பாருங்கள். தவத்தின் வலிமை, தவத்தின் சீர்மை. இதில் நாம் மற்றொரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது இக்குழந்தை தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்திருக்கிறது. இதை பார்த்தான் ராட்சசன். அடுத்த நொடியில் அவன் பஸ்மமாக்கி விட்டான். இந்த தேஜஸ் தாயை கொளுத்த வேண்டுமா அல்லவா? தாயை கொளுத்திருக்க வேண்டுமே? இல்லையே, தாயை கொளுத்தவில்லையே. தன் தாய்க்கு தீங்கி நினைத்த அசுரனை என்றோ அது கொளுத்தியது. சீதாதேவி அசோகவனத்தில் இருந்த பொழுது ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்க்க வந்தார் ராமதூதனாக. ராமநாமாங்கிதமான மோதிரத்தை பிராட்டினிடத்தில் அளித்து அந்த பிராட்டிக்கு ஆறுதல் கூறிவிட்டு, சரி இவ்வளவு தூரம் வந்ததுதான் வந்தோம், சென்று அந்த ராவணனை பார்த்துவிட்டு செல்லலாமே என்பதாக நினைத்து அசோகவனத்தை அட்டகாசம் செய்து அழிக்க ஆரம்பித்தார். அசோகவனம் அழிய ஆரம்பித்தது. உடனே மற்ற அரசகுமாரர்கள் வந்தார்கள். குறிப்பாக அக்ஷகுமாரன் தான். அந்த அக்ஷகுமாரனை தரையோடு தரையாக தேய்த்து துவையலாக்கி கொன்றொழித்தார். பிறகு இந்திரஜித் பிரம்மாஸ்திர பிரயோகத்தை செய்தான். ஆஞ்சநேயர் பிரம்மா கொடுத்த வரபலத்தினாலே அந்த அஸ்திரத்திற்கு தான் கட்டுப்பட்டு சற்றே அமைதியாக இருந்தார். ராவணனை பார்ப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்று. அதுபோன்றே ராவண சபைக்கு அனுமான் கட்டி இழுத்துச் செல்லப்பட்டார். அங்கே இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மந்திராலோசனை செய்யப்பட்டது. விபீஷணனின் கூற்றின்படியாக குரங்குகளுக்கு மிகவும் முக்கியமான பிரதேசமான கபீனாம் லாங்கூலம் பிரதானம் என்னும்படியாக அவருடைய வாலில் நெருப்பு வைக்கப்பட்டது. இந்த விஷயம் அசோகவனத்தில் இருந்த சீதாதேவியின் காதில் விழுந்தது. அடுத்த நொடி சீதோபவ ஹனுமதா என்று தன் கற்பின் மீது ஆணையிட்டு அக்னிதேவனை பிரார்த்தித்தாள் சீதாதேவி. சுவாமின்னு, ஆஞ்சநேயர் வாலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெருப்பு சந்தனத்தை காட்டிலும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது சீதாதேவியின் பிரார்த்தனை. அதற்கு ஏற்றாற் போலே அக்னிதேவன் ஆஞ்சநேயருக்கு அனுகூலமாக இருந்தான். அதே வாலினால் லங்கை எரிக்கப்பட்ட பொழுது, எரியூட்டப்பட்ட பொழுது அந்த லங்கையின் தீயின் நாக்குகள் கொழுந்துவிட்டு எரிந்து அதில் உள்ள அனைவரையும் கொளுத்தின. ஒரே இடத்தில் வைத்த நெருப்பு வாலில் இருந்த பொழுது குளிர்ச்சியாக இருந்தது. லங்கையின் வீடுகளில் வைக்கப்பட்ட பொழுது கொழுந்துவிட்டு எரிந்து அனைவரையும் சுட்டு பொசுக்கியது. அதுபோலத்தான் இக்குழந்தையின் தேஜஸ் தன் தாயை காப்பாற்றியது. தாய்க்கு தீங்கு நினைத்த அசுரனை அது கொன்றொழித்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே வாலினால் லங்கை எரிக்கப்பட்ட பொழுது, எரியூட்டப்பட்ட பொழுது அந்த லங்கையின் தீயின் நாக்குகள் கொழுந்துவிட்டு எரிந்து அதில் உள்ள அனைவரையும் கொளுத்தின.
ஒரே இடத்தில் வைத்த நெருப்பு வாலில் இருந்த பொழுது குளிர்ச்சியாக இருந்தது. லங்கையின் வீடுகளில் வைக்கப்பட்ட பொழுது கொழுந்து விட்டு எரிந்து அனைவரையும் சுட்டு பொசுக்கியது. அதுபோலத்தான் இக்குழந்தையின் தேஜஸ் தன் தாயை காப்பாற்றியது. தாய்க்கு தீங்கு நினைத்த அசுரனை அது கொன்றொழித்தது. அன்றைய தினம் நதியில் அனுஷ்டானத்திற்கு சென்ற பிருகு மகரிஷி ஏதோ அவன் மனதில் ஏதோ சிலது பட்டது. என்னவோ இன்றைய தினம் விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்தவராக வெகு சீக்கிரமாக தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தார். வந்தவுடன் ஆசிரமத் இருக்கும் நிலையை பார்த்தார். அக்னிதேவன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். என்ன நடந்தது என்பதை ஒரு நொடியில் மகரிஷி தன் தபோவலிமையினால் ஊகித்தார். இப்பொழுது அவர் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? பூரண கர்ப்பவதியான நிறைமாத கர்ப்பவதியான தன் மனைவி எங்கே? அவளை அசுரன் தூக்கிச் சென்றிருக்கிறானே, அவளை பார்க்க வேண்டுமே என்பதாக நினைத்து அவர் செல்லும் வழியிலேயே கோபத்தினால், உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தேனே, ஆராய்ச்சி செய்கிறேன், இது சரியா அது சரியா என்று சீர்தூக்கி பார்க்கிறேன் என்று வாளாயிருந்து என் மனைவியை மற்றவர் தூக்கிச் செல்லும்படியாக வைத்தாயே, அக்னிதேவனே, இனி நீ சர்வபக்ஷகனாவாய், எதையும் கண்டதையும் தின்பவனாவாய் என்று கொடியதொரு சாபத்தை அளித்து விட்டுத்தான் சென்றார். இந்த சாபம் இப்பொழுது அக்னிக்கு ஏற்பட்டது. இதனால் என்ன செய்வது என்பது தெரியாமல் அக்னிதேவன் திகைத்து விதிர்த்து போனான். அதற்குள்ளாக தாயும் சேயும் நலமாக இருப்பதைக் கண்டு மகரிஷி அவர்களை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து இருவருக்கும் உபசாரங்கள் செய்து முடித்தார். அதே சமயத்தில் அக்னிதேவனுக்கு ஏற்பட்ட இந்த சாபத்தை கேள்விப்பட்ட பிரம்மதேவர் பிரம்மலோகத்திலிருந்து ஓடோடி வந்தார். ஒரு புறம் தேஜஸில் சிறந்தவரான பிருகு, மற்றொரு புறம் தேஜஸிற்கெல்லாம் காரணமாய் விளங்கும் அக்னி தற்பொழுது பெற்ற சாபத்தினாலே ஒளி குன்றியவனாய் நிற்கிறான். இவர்கள் இருவருமே பிரம்மாவிற்கு வேண்டியவர்கள் தான். பிரம்மா யார் புறத்து தீர்ப்பு சொல்ல முடியும்? அக்னி பட்சபாதமாக சொல்ல முடியுமா அல்லது பிருகுவின் பட்சபாதமாக சொல்ல விடுமா? ஒருத்தருக்கு பட்சபாதமாக சொன்னால் மற்றொருத்தருக்கு கோபம் உண்டாகாதா? பிரம்மாவிற்கு மாபெரும் தர்ம சங்கடம் உண்டாகிவிட்டது. ஆம், தபஸ்விகளின் திறத்தில் தேவர்கள் கூட பயப்படுவார்கள். தபஸ்விகள் விஷயத்தில் தெய்வங்கள் கூட சற்றே பயந்துத்தான் காரியங்களை செய்யும். என்ன செய்வது என்பது புலனாகாமல் நிற்கிறார். அப்பொழுது அக்னிதேவனை பார்த்து பிரம்மதேவர் சொன்னார், அக்னி, நீ செய்தது மாபெரும் தவறு. உனக்கு என்ன குறைச்சல்? அந்த ராட்சதன் உள் நுழைந்த காலத்தில் உன்னுடைய கொடிய செந்நிறமான நாக்குகளினாலே அவனை நீ தீண்டி அப்பொழுதே அவனை சாம்பலாக்கி இருக்க வேண்டாமா? அறிவிருத்து சாஸ்திர விவாதங்களை எல்லாம் செய்திருந்தாயே. ஆகையால் உனக்கு அவர் கொடுத்த சாபம் தகும். ஆனால் இந்த சாபத்தில் ஒரு ஏற்பாடு செய்கிறேன். உனக்கு பல நாக்குகள் உண்டு. அக்னியினுடைய சிகைகள், அக்னி ஜுவாலைகள் இருக்கின்றனவே, அதற்கு சப்ததே அக்னே சப்த ஜிஹ்வா என்ற வேதபுருஷன் 7 நாக்குகளை உடையவன் என்று போற்றுகிறார். அதில் ஒரு சில நாக்குகளினால் அசுத்தமானவற்றையெல்லாம் நீ புஜிப்பாயாக, மற்ற நாக்குகளினாலே நீ யாகத்தில் சமர்ப்பிக்கப்படும் ஹவிஸை புஜிப்பாயாக என்று அனுகிரகம் செய்து, அது தவிர அக்னி, இந்த இடத்தில் அசுத்தமான பதார்த்தங்கள் இருந்தது என்றால் நீ கொளுத்துவதினால் அந்த இடம் தூய்மையாகின்றது. ஆகையால் உலகத்தை தூய்மைப்படுத்துபவனாக நீ விளங்குகிறாய். எனவே பிருகு அளித்த சாபத்தை குறித்து நீ வருந்த வேண்டாம் என்று பிரம்மதேவர் ஆறுதல் மொழி அளித்தார். இப்படி பிருகுவினாலே அக்னிக்கு அளிக்கப்பட்ட சாபமும் நமக்கு உலகத்திற்கு நன்மையிலேயே முடிந்தது. இதுதான் தபஸ்விகளின் பெருமை. நாம் அவர்களின் சரித்திரத்தின் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு அவர்களை தவறாக விமர்சிக்க கூடாது. அந்த தபோ வலிமையை உணர வேண்டும். உலகத்திற்கு அக்னியை அறிமுகப்படுத்திய மகாத்மா மகாலட்சுமி தாயாரை தான் பெற்றெடுத்து எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுத்த தபோதனர், பரதத்த நிர்ணயத்தை செய்த பெரியார், அத்தகு மகரிஷியான பிருகு மகரிஷி, ஸ்ரீவத்ச கோத்திரத்தின் முதல் மகரிஷியான அந்த பிருகு மகரிஷியை நாம் சேவிக்கின்றோம். பிருகுக்ஷேத்திரம் என்னும் தபோவனத்தில் பிருகுவின் மகளான பார்கவி தாயாருடன் கூடிய எம்பெருமான் நமக்கு எல்லா வளங்களையும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.